தமிழக அரசு பணிக்கான தேர்வு வெற்றி பெற இன்றைய சேருங்கள். காசி ஸ்கூல் ஆஃப் ஐஏஎஸ் ஸ்டடீஸ், பாண்டியராஜபுரம், வாடிப்பட்டி தாலுக், மதுரை டிஸ்ட்ரிக்ட். செல் 9942284095. மேலும் நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். நம்ம டிஎன்பிஎஸ்சி, டிஇடி, எஸ்ஐ எக்ஸாமுக்காக நம்ம மேத்தமெட்டிக்ஸ் படிப்போம். மேத்தமெட்டிக்ஸ் ப்ளஸ் சைக்காலஜி ப்ளஸ் அரித்மெட்டிக் ஆப்டிடியூட் இதுக்கெல்லாம் கொஸ்டின்ஸ் எப்படி கேட்பாங்க அப்படின்றத நான் சொல்லிகிட்ருக்கேன். ஸோ இந்த எக்ஸாமுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது கொஞ்சம் கரெக்டாக சிஸ்டமேட்டிக்காக சின்சியராக தெளிவாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணால் நம்ம சக்ஸஸ் பண்ண முடியாது. லட்சக்கணக்கான பேர் அப்ளை பண்ணுற எக்ஸாமில் நம்மளும் சக்ஸஸ் பண்ணணும் அப்படின்னா கரெக்டான வகையில் கரெக்டாக சின்சியராக தெளிவாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். என்னென்ன படிக்கிறோம் அப்படின்றத தெளிவாக தெரிஞ்சுக்கணும். ஸோ என்னென்ன டாபிக்ஸ் இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். என்னென்ன டாபிக் கொடுத்துருக்காங்க, ஒவ்வொரு டாப்பிக்கில் நமக்கு என்னென்ன நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம், என்னென்ன டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் அவங்க கேட்குறாங்க அப்படின்றத நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதை வச்சு தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். வேறு சப்ஜெக்ட் நம்ம படிக்கும்போது ஓரளவுக்கு அதில் தெளிவான ஒரு நாலேஜ் தெரிஞ்சுக்கிட்டாலோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன கொஸ்டின் கேட்குறாங்க, எப்படி கொஸ்டின்ஸாக இருக்கும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு ப்ரிப்பேர் பண்ணாலும் நமக்கு ஓரளவு சக்ஸஸ் பண்ணுறது வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு கொஸ்டின்ஸ் எப்படி கேட்பாங்க, என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத சொல்கிறதுக்காக நான் இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ நான் இப்போ மேக்ஸில் சப்ஜெக்ட் மேத்தமெட்டிக்ஸ் சொல்லிகிட்டு இருக்கேன். ஆனால் ஆப்டிடியூட், அரித்மெட்டிக், ரீசனிங், சைக்காலஜி இந்த மாதிரி எல்லாமே ஒவ்வொரு எக்ஸாமில் ஒவ்வொரு மாதிரி வேர்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா ரீசனிங், ஆப்டிடியூட் அப்படின்றது வேறு வேறு. ரீசனிங் அப்படின்றது நம்ம மேக்ஸிமம் நுண்ணறிவு, நம்மளோட இன்டெலிஜென்ஸ் பவர், அதுக்கு மேத்தமெட்டிக்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ண மாட்டோம். ரீசனிங் அப்படின்றது ஃபுல்லாக நம்ம மைண்டை யூஸ் பண்ணி ஃபாஸ்ட்டாக நம்ம அதுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கிறது, அதான் ரீசனிங். அதே மாதிரி ஆப்டிடியூட், அரித்மெட்டிக், நியூமெரிக்கல் எபிலிட்டி இதெல்லாம் ஃபார்முலா யூஸ் பண்ணி பண்ணுறது. நம்பர்ஸ் நம்ம ஃபார்முலா, ஒவ்வொரு கணக்கும் ஃபார்முலா இருக்கோ அதே நியூமெரிக்கல் எபிலிட்டி. அதே மாதிரி அரித்மெட்டிக், ஆப்டிடியூட்ஸ். ஆப்டிடியூடுன்ற வார்த்தை எல்லாமே இன்க்ளூடாக இருக்கும். ஸோ அதனால் ஒவ்வொரு நம்ம கொஸ்டின்லையும் நம்ம ஒவ்வொரு எக்ஸாம் நம்ம அந்த ஸ்கூல்ஸை போர்ட்லையும் ஒவ்வொரு எக்ஸாம் டிஎன்பிஎஸ்சி, எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி ப்ளஸ் யூபிஎஸ்சி இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மேத்தமெட்டிக்ஸும் நம்ம ஓரளவு நம்ம எல்லாமே காமனாகவே இருக்கும். சப்ஜெக்ட் மேத்தமெட்டிக்ஸ் இருக்கும், பிஸ்னஸ் மேத்தமெட்டிக்ஸ் இருக்கும், ரீசனிங் இருக்குது, ஆப்டிடியூட் இருக்கும், அரித்மெட்டிக் இருக்கும். ஸோ இதில் நம்ம ஜென்ரலாக என்ன எப்படி படிக்கணும் அப்படின்னா ஜென்ரலாக சப்ஜெக்ட் மேத்தமெட்டிக்ஸ், பிஸ்னஸ் மேத்தமெட்டிக்ஸ் இதில் ஃபார்முலாஸ் இருக்குது. அந்த ஃபார்முலா கூட நீங்கள் தெளிவாக படிச்சுட்டோம் அப்படின்னா ஃபார்முலா ரிலேட்டடாக வர கணக்கு ஆன்சர் பண்ணிடலாம். மற்றபடி இன்டெலிஜென்ஸ் அப்படின்றது ரீசனிங் அப்படின்றது நம்மளோட மைண்டு தான். நம்ம அந்த இடத்துல கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நம்ம ஆன்சர் பண்ணுறதா இருக்குது. அதுக்கு நம்ம ஃபார்முலா இம்பார்ட்டன்ஸ் இருக்காது. அதை கொஸ்டினை புரிஞ்சுக்கிட்டு அதை நம்ம ஆன்சர் பண்ணுறதா, அதுதான் ரீசனிங். அதுக்கு நம்ம ஃபார்முலா. ஆனால் சப்ஜெக்ட் மேத்தமெட்டிக்ஸ் ப்ளஸ் பிஸ்னஸ் மேத்தமெட்டிக்ஸ் கொஸ்டின்ஸ் கேட்கும்போது நமக்கு ஃபார்முலா இம்பார்ட்டன்ட். ஸோ சப்ஜெக்ட் மேத்தமெட்டிக்ஸ் அப்படின்னா 6 to 10 புத்தகத்தில் இருக்க மேத்தமெட்டிக்ஸ். அதில் சப்ஜெக்ட் மேத்தமெட்டிக்ஸ் எல்லாத்துக்கும் ஃபார்முலா இருக்கும். ஃபார்முலா ஒரு சில 70 to 80% இருக்க டாபிக்ஸ் ஃபார்முலாஸ் இருக்கும். ஏன்னா இப்போ நம்ம நம்பர் தியரி, எண்ணியல் ப்ளஸ் அல்ஜிப்ராவில் ஜஸ்ட் இந்த கொஞ்சம் சிம்பிளான ஒரு ஃபார்முலாஸ் அல்ஜிப்ராவில். அப்புறம் நம்ம மென்சுரேஷன், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ட்ரிக்னாமெட்ரி இந்த மாதிரி ஏரியாஸில் ப்ராபபிலிட்டி அதிலெல்லாம் நமக்கு ஃபார்முலாஸ் கொஞ்சம் இருக்கும். அந்த ஃபார்முலாஸை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஓரளவு ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம். ஏன்னா ஒரு கணக்கு ஃபார்முலா, ஒரு கணக்கு எப்படி அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுறது, ஒரு ஃபஸ்ட்டு கணக்குக்கு என்ன ஃபார்முலா வரும், அந்த ஃபார்முலாவுக்கு தேவையான டேட்டாஸை எப்படி அப்ளை பண்ணுறது, எப்படி ஆன்சர் கண்டுபிடிக்கிறது, அந்த ஃபார்முலாவை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்க தெரிஞ்சிச்சு அப்படின்னா அது நம்ம திருப்பி ப்ராக்டிஸ் பண்ணால் நம்ம ஃபாஸ்ட்டாக ஆன்சர் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி இப்போ மேத்தமெட்டிக்ஸ் ஃபார்முலா தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஏற்கனவே ஒரு 2 கிளாஸில் நம்ம ஃபுல்லாக ஒரு 3, 4, 5 டாபிக்ஸ் சொல்லியாச்சு. ஃபஸ்ட்டு செட்லாம் சொன்னோம். அதுக்கடுத்து அன்னியல் நம்பர் தியரி சொன்னேன். நம்பர் தியரிக்கு அடுத்து அல்ஜிப்ரா சொன்னேன். அல்ஜிப்ராக்கு அடுத்து நேற்று நான் ஜஸ்ட்டு சிம்பிளாக நேற்று கொஞ்சம் சொன்னேன். அதில் நம்ம மென்சுரேஷனில் இந்த சர்க்கிள் இந்த இதெல்லாம் நம்ம சொல்லியாச்சு. சர்க்கிள், ஸ்கொயர்,
ரெக்டாங்கிள் இதெல்லாம் சொல்லியாச்சு. ஆனால் வந்து நேற்று வந்து இந்த சிலிண்டர், கோன், அதே மாதிரி ஸ்பியர், ஹெமிஸ்பியர் இதெல்லாம் வந்து நான் வந்து இன்னைக்கு சொல்கிறேன். ஸோ நேற்று வந்து பாதியோட வந்து நான் வந்து இன்சுலேஷனில் பாதியில் சொன்னேன். இன்றைக்கி வந்து நான் அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணுறோம். ஏன்னா வந்து நம்ம வந்து ஃபார்முலாஸ் வந்து நமக்கு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த ஃபார்முலா ரிலேட்டடில் வர கணக்கில் வந்து ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து நமக்கு வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பரில் இருக்கக்கூடிய நமக்கு வந்து கொஸ்டின்ஸ் வந்து நம்ம வந்து திருப்பி போட்டு பார்க்கணும். திருப்பி போட்டு பார்க்கணும். அப்படின்னா அது என்னென்ன ஃபார்முலாஸ்லாம் வந்திருக்கு அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். ப்ளஸ் வந்து ஒரு பேசிக்காக வந்து ஒரு கணக்கு வந்து எப்படி சால்வ் பண்ணுறதுன்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா 10th மேத்தமெட்டிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கும்போது வந்து இருக்கிற ஃபார்முலா கூட படிப்பாங்க. ஃபார்முலா படிக்காமல் வந்து நம்ம வந்து 10th வந்து மேக்ஸ் வந்து ஆன்சர் பண்ண முடியாது. ஏன்னா ஓரளவுக்கு ஃபார்முலாஸ் தெரிஞ்சாலே நம்ம ஆன்சர் பண்ண முடியும். கோஆர்டினேட் ஜாமெட்ரியில் ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷன்ஸ் இந்த மாதிரி ஸ்லோப் இதுக்கெல்லாம் வந்து ஃபார்முலாஸ் இருக்கும். அந்த ஃபார்முலாஸ் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண ஆன்சர் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம வந்து 10th 9th இருக்கக்கூடிய சிலபஸில் வந்து நமக்கு வந்து ஃபார்முலாஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கவர்மெண்ட் எக்ஸாமில் கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸில் வந்து ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி ஒரு 10 to 15 கொஸ்டின் எதிர்பார்க்கலாம். ஆனால் எஸ்ஐயில் தான் வந்து ஃபுல்லாக வந்து 60 கொஸ்டின் மேத்தமெட்டிக்ஸ், அதே மாதிரி குரூப் 1ல 50 கொஸ்டின் ஆப்டிடியூட், குரூப் 2ல வந்து 25 கொஸ்டின், குரூப் 4ல 25 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ நமக்கு வந்து எஸ்ஐயில் வந்து அந்த 60 கொஸ்டின்ஸ் வந்து நம்ம 50 கொஸ்டின்ஸ் அடிக்கணும் அப்படின்னா வந்து இந்த ஃபார்முலாஸ் கூட நீங்கள் தர பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அடிச்சிடலாம். ரீசனிங் பொறுத்தவரை வந்து நம்மளோட அட் த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டு அந்த டயத்தில் வந்து நம்ம எப்படி நம்மளோட நாலேஜை வந்து நம்ம வந்து கரெக்டாக ஆன்சர் பண்ணுறோம் அப்படின்றது கொஸ்டின் வந்து எவ்வளோ புரிஞ்சுக்கிறோம், கொஸ்டினை வந்து நம்ம வந்து எவ்வளோ வேகமாக புரிஞ்சுக்கிறோம், எவ்வளோ தூரம் நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கிறோம் அப்படின்றத வச்சுட்டா அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ரீசனிங்கில் வந்து ஒரு 20 கொஸ்டின்ஸ் வந்து நம்ம வந்து எஸ்ஐ எக்ஸாம் எதிர்பார்க்கலாம். 20 to 30 கொஸ்டின் எதிர்பார்க்கலாம். மீதி வந்து அந்த 20 to 30 கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு வந்து ஃபார்முலா ரிலேட்டடாக இருக்கும். அந்த ஃபார்முலா வந்து சப்ஜெக்ட் மேத்தமெட்டிக்ஸ் அப்படின்றத வந்து நமக்கு சொல்லிட்டு இருக்கோம். அதெல்லாம் வந்து இன்சுலேஷனில் வந்து இந்த சிலிண்டர் உருளை வந்து 2 உருளை இருக்குது. ஃபஸ்ட்டு நேர் உருளை, உள்ளிகற்ற உருளைன்னு சொல்லுவோம். அந்த நேர் உருளையோட ஃபார்முலா மட்டும் சொல்கிறேன். நான் உள்ளிகற்ற உருளையும் அப்புறம் அடுத்தடுத்து சொல்கிறேன். ஏன்னா ஃபஸ்ட்டு நேர் உருளையும் சாதாரணமாக கொடுத்துருப்பாங்க, நேர் உருளையும் கொடுத்துருக்க மாட்டாங்க. அதுக்கு வந்து வளைவரப்பு 2πr/h, உருளையின் மொத்த பரப்பு 2πr/h + r, உருளையின் கனவு πr²h. ஏன்னா உருளையின் வளைவரப்புன்னு கொடுத்துருப்பாங்க. வளைவரப்பு வந்து 2πr/h, 2 × π/r, 2πr வந்து வட்டத்தின் சுற்றுலா படிச்சிருப்போம். அந்த வட்டத்தின் சுற்றுலா இன்ட்டு ஹைட். அதாவது ஏன்னா உருளை வந்து எடுத்துக்கிட்டோம்னா அடிப்பக்கம் வட்ட வடிவில் இருக்கும். உருளை வந்து நம்ம வந்து சாக் பேஸ், இந்த உருளையுடைய பாலம், இந்த மாதிரி வந்து உருளை அப்படின்றது வந்து நம்ம வந்து ரோலர் இந்த மாதிரிலாம் உருளைக்கு எடுத்துக்காட்ட சொல்லலாம். உருளைக்கு எடுத்துக்காட்டு வந்து அதில் வந்து கீழையும் மேலையும் வந்து வட்ட வடிவத்தில் இருக்கும். அந்த வட்ட வடிவத்தில் கீழே மேலே இருக்கிறதா, கீழே மேலே சொன்னால் ஹைட், அந்த ஹட்ஸ் மட்டும் வரும். ஸோ உருளையின் வளைவரப்பு 2πr/h போர்டில் மேக்ஸ் நடக்கும்போது அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இப்போதைக்கு வந்து சும்மா ஃபஸ்ட்டு ஒவ்வொரு இதில் இருக்கக்கூடிய ஃபார்முலாஸ் வந்து நீங்கள் வந்து படிங்க. இந்த ஃபார்முலா மனப்பாடம் பண்ணிட்டீங்கன்னா அந்த கணக்கு நீங்களும் ட்ரை பண்ணலாம். அப்புறம் வந்து அடுத்தடுத்து வந்து என்னென்ன கேட்டிருக்காங்க, கொஸ்டின்ஸ் எப்படி கேட்குறாங்க, இன்ஸ்பிரேஷனில் கொஸ்டின்ஸ் எப்படி கேட்குறாங்க அப்படின்றத வந்து நம்ம தெளிவாக புரிஞ்சுக்க முடியும். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம வந்து இப்போ வந்து உருளையின் வளைவரப்பு வந்து நமக்கு வந்து 2πr/h, உருளையின் மொத்த பரப்பு 2πr/h + r, உருளையின் கனவு πr²h. உருளையின் வளைவரப்பு அப்படின்றது வந்து நமக்கு வந்து என்னென்ன கொடுத்துருப்பாங்க, ஆரம் கொடுத்துருப்பாங்க, ஹைட் கொடுத்துருப்பாங்க. ஆரம் ரேடியஸ் கொடுத்துருப்பாங்க, ஹைட் உயரம் கொடுத்துருப்பாங்க. அதை வச்சு உருளையின் வளைவரப்பு கண்டுபிடிச்சிக்கலாம். அதே மாதிரி உருளையின் மொத்த பரப்பு கண்டுபிடிச்சா உருளையின் கன அளவு πr²h, உருளையின் கனம் πr², வட்டத்தின் பரப்பு இன்ட்டு ஹைட்ஸ். அதனால் உருளையின் கன அளவு கிடச்சிரும். இது வந்து நேர் உருளை. இந்த நேர் உருளை வந்து டைரெக்டாக நம்ம கேட்டாங்கன்னா வந்து உருளையின் வளைவரப்பு அல்லது மொத்த பரப்போட கன அளவுன்னு கேட்பாங்க. அவங்க மெஷர்மெண்ட்ஸ் கொடுத்துட்டு இல்லை அப்படின்னா உருளை வடிவ ஒரு நமக்கு அதை வந்து வேலி எடுப்பதற்கான, அதை பெயிண்ட் எடுப்பதற்கான அப்படின்ற செலவு கேட்பாங்க. அப்படின்னா நம்ம வந்து வளைவரப்பு கண்டுபிடிச்சிட்டு அதோட எவ்வளோ அமௌண்ட்டு, ஒரு சதுரமீட்டருக்கு எவ்வளோ அதை பெருக்கணும். இந்த வட்டம் சதுர மாதிரி தான் நமக்கு வந்து காஸ்ட் ஆஃப் ஃபினிஷிங், காஸ்ட் ஆஃப் அந்த மாதிரி வந்து பெயிண்டிங் இந்த மாதிரி வந்து கேட்டிருப்பாங்க. அதை வந்து நம்ம ஒரு கொஸ்டின்ஸ் வந்து நம்ம கேட்கலாம். அதை வந்து ஆன்சர் பண்ணால் அது வந்து உருளை. அதுக்கடுத்து வந்து கூம்பு அப்படின்னா வந்து நம்ம கோன், ஐஸ்கிரீம், புனல், இது மாதிரி கூம்பு வடிவக்கூடிய அமைப்பு இருக்கிறது வந்து அதில் வந்து கூம்பில் வந்து நமக்கு வந்து ஹைட்டுக்கு பதிலாக சாரியம் இருக்கும், நெல் இருக்கும், ஹைட்டு வந்து கனவு. நமக்கு வந்து கனவுக்கு வந்து ஹைட் வரும். கனவு
வருஷம் கண்டுபிடிக்கலாம், ஆறு கண்டுபிடிக்கலாம், அந்த ரிலேட்டடாக ஒரு கொஸ்டின்ஸ் இருக்கும். ஏன்னா அவங்க கொடுத்துருக்க வந்து கூம்பின் வளைவரப்பு கொடுத்துருப்பாங்க, அல்லது வளைவரப்பு கொடுத்துட்டு ஆரம் கொடுத்துருப்பாங்க, ஹைட்டு கேட்பாங்க, அல்லது ஹைட்டு கொடுத்துட்டு ஆரம் கேட்பாங்க, அல்லது ஸ்லாங் டைப் எல் கேட்பாங்க. எதுக்கு வேண்டாம் நம்ம வந்து அதை வச்சு ஒரு ஃபார்முலா வச்சு ஆன்சர் பண்ணிடலாம். கூம்பின் வளைவரப்பு, கூம்பின் மொத்த பரப்பு வந்து பையார் இருப்பசார், பையார் இருப்பசார். கூம்பின் கனளவு 1/3 பையார் ஸ்கொயர் ஹெச். இப்போ உருளைக்கு வந்து வெறும் பையார் ஸ்கொயர் ஹெச், கூம்பின் கனளவு வந்து 1/3 பையார் ஸ்கொயர் ஹெச் கேட்கலாம். ஏன்னா கூம்பின் வளைவரப்பு உள்ளையின் வளைவரப்பு போல் எத்தனை மடங்குன்னா 1/3 மடங்கு, 1/3 மடங்கு அப்படின்னு கூட ஒரு எக்ஸாம்பிள் கேட்டிருந்தாங்க. ஏன்னா வந்து கூம்பின் நம்ம வந்து உருளையின் வளைவரப்பு கூம்பின் வளைவரப்பு எத்தனை மடங்கு அப்படின்னு கேட்பாங்க. அதை வந்து நம்ம வந்து எத்தனை 1/3 அதை வச்சு நம்ம ஆன்சர் பண்ணலாம். அது வந்து நம்ம வந்து என்ன தெளிவாக சொல்கிறோம். அடுத்ததில் இப்போ வந்து கூம்பின் வளைவரப்பு, கூம்பின் மொத்த வரப்பு, கூம்பின் கனவு சொல்லியாச்சு. அடுத்து வந்து கோலம், ஸ்பியர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்பியரோட வந்து வளைவரப்பு, மொத்த பரப்பு, கனளவு, அதுக்கு நமக்கு ஃபார்முலா வந்து நமக்கு உருளையின் கூம்பின் நமக்கு வந்து கோலம் மூணுமே வந்து நம்ம 4 படிக்கிறோம். அது கோலத்தின் வளைவரப்பு 4πr², கோலத்தின் மொத்த பரப்பு 4πr², கோலத்தின் கனளவு 4/3 πr². ஏன்னா கோலம் வந்து நம்ம மட்டம் மாதிரி தான் இருக்கும். ஆனால் வட்டத்தில் வந்து ஃபுல்லாக ஸ்பேஸில் எல்லாமே வந்து பந்து, பால் தான் வந்து கோலத்துக்கு எடுத்துக்காட்டு. கோலம் வந்து பந்து, அந்த பந்தில் வந்து அதை வந்து 2ஆக பிரிச்சோம்னா கரெக்டாக 2 சமபாகமாக இருந்துச்சு. அது அரை கோலம். அதுக்கு வந்து உயரம் ஆரம் 2மே ஈக்குவலாக தான் இருக்கும். ஏன்னா ஒரு வட்டத்தை 2 சமபாகமாக பிரிக்கும். அந்த கோட்டுக்கு பேர் விட்டம். அது வந்து இதை வந்து ஹைட்ஸ்ன்னு சொல்ல மாட்டோம், ஆறுன்னு தான் சொல்லுவோம். அதனால் வந்து கோலத்தில் வந்து ஹைட் இருக்காது, எல்லாமே ஆறதாங்க. கோலத்தின் வளைவரப்பு 4πr², கோலத்தின் மொத்தப்பரப்பு 4πr². ஏன்னா எதுக்கு வந்து வளைவரப்பு மொத்தப்பரப்பு ஈக்குவல்னா கோலத்துக்கு தான் 2மே ஈக்குவலாக இருக்கும். கோலத்தின் வளைவரப்பு 4πr², கோலத்தின் மொத்தப்பரப்பு 4πr², கோலத்தின் கனளவு 4/3 πr². இதே மாதிரி அரைக்கோளமும் வந்து கோலத்தில் பாதி அரைக்கோளம், அதில் பாதி அப்படியே சொல்லணும். அரைக்கோளத்தின் வளைவரப்பு 4πr², பாதி 2πr². அரைக்கோளத்தின் மொத்தப்பரப்பு வந்து 3πr². அரைக்கோளத்தின் கனளவு 4/3 πr³ வந்து 2/3 πr³. அரைக்கோளம், கோளம் இதெல்லாம் ஃபார்முலா வந்து நம்ம கண்டிப்பாக இது ரிலேட்டடாக ஒரு கொஸ்டின் இருக்கும். ஏன்னா அரைக்கோளத்தின் வளைவரப்புக்கான, அரைக்கோளத்தின் மொத்தப்பரப்புக்கான, அரைக்கோளத்தின் கனளவுக்கான அப்படின்னு வந்து ரேடியஸ் மட்டும் கொடுத்தோம், ஆரம் மட்டும் கொடுத்துருப்பாங்க. ஆறுக்கு வந்து அந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ண நமக்கு வந்து ஆன்சர் வந்துடும். இதெல்லாம் வந்து சிம்பிள் கொஸ்டின்ஸ் தான். இதே மாதிரி இடைக்கண்டம் ஃப்ரஸ்டம் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. வாளி வந்து மேற்பக்காரம் அடிப்பக்காரம் சமமாக இருக்காது. மேற்பக்காரமும் அடிப்பக்காரமும் கீழ்ப்பக்காரமும் சமமாக இருந்தால் வந்து உள்ளை, மேல்பக்காரமும் கீழ்ப்பக்காரமும் வந்து வேறுபட்டு இருந்தா. ஏன்னா மேற்பக்காரத்துக்காக கீழ்ப்பக்காரம் அடிப்பக்காரம் கொஞ்சம் குறைவாக இருக்கு. அடுத்த வாளி நம்ம வீட்டில் பயன்படுத்தி வாளிக்கு வந்து என்னன்னா இங்கே வந்து ஃபர்ஸ்ட் இடைக்கண்டம் அப்படின்னு வச்சுக்கோங்க. இதுக்கு வந்து கனளவு மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும். கனளவுனா கொள்ளளவு. ஏன்னா அது வந்து மேற்பக்காரம் கொடுத்து அடிப்பக்காரம் கொடுத்து ஹைட்டு கொடுத்து அது எவ்வளவு தண்ணீர் பிடிக்கும், கொள்ளளவு என்ன கனளவு என்னன்னு கேட்பாங்க. வாளியின் கொள்ளளவு, வாளியின் கனளவு 1/3 πh, 1/3 πh bracket into capital R² plus small r² plus capital R into small r. 1/3 πh into capital R² plus small r² plus rr. இதெல்லாம் நமக்கு வந்து ஃபார்முலாஸ். இவ்வளோதான் வந்து மென்சுரேஷனில் வந்து நம்ம வந்து இன்னும் வந்து உள்ளீடற்ற உள்ளீடற்ற கோலம் இது மட்டும் வந்து அடுத்தது சொல்லுவோம். அப்புறம் மீதி வந்து ஓரளவுக்கு எல்லாமே இந்த உருளை, கூம்பு, கோலம், அரைக்கோளம் இதில் வந்து டைரெக்டாக ஃபார்முலா கண்டுபிடிக்கிற மாதிரி வளைவரப்பு, மொத்தப்பரப்பு, கனளவு கேட்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா வந்து நமக்கு வந்து இந்த பெயிண்டிங் அடிக்க அதோட வயலை சுற்றி செப்பரேட் ஆகும் செலவு, டென்ட்டு கூரை வந்து ஒரு டென்ட்டு கோன் வடிவில் ஒரு டென்ட்டு உருவாக்குறதுக்கான செலவு அப்படின்லாம் கேட்பாங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் வந்து நமக்கு எப்படி கேட்பாங்க அப்படின்னா வந்து ஒரு உருளை வடிவில் ஒரு இதை வந்து ஒதுக்கி கூம்பா தயார் பண்ணுறோம். அப்படி கூம்பா மேக்ஸிமம் ஒரு உருளை வடிவம் ஒரு இதை வந்து களிமண்ணை வந்து கூம்பா தயார் பண்ணுறோம். அந்த கூம்பின் ஆரம் எவ்வளோ, கூம்பின் உயரம் எவ்வளோன்னு கேட்பாங்க. ஒரு சேப்பை வந்து இன்னொரு சேப்பாக மாற்றி அதில் உருளைக்கு கொடுத்துருவாங்க. இப்படி இருக்க ஒரு இதை வந்து நம்ம மாற்றி கூம்பா தயார் பண்ணுவோம். அதோட ஆரம் எவ்வளோ, அதோட உயரம் எவ்வளோன்னு கேட்பாங்க. அதுவும் வந்து ரொம்ப ஈஸியானதான். ஃபார்முலாஸ் வந்து அது வந்து ரொம்ப அப்படியே வந்து 2 டிவைட் பண்ணால் போதும். எதுலேருந்து எதாவது மாற்ற போகிறோம். இப்போ உருளையை கூம்பா மாற்ற போகிறோம்னா உருளையின் கனளவு பை கூம்பின் கனளவு அதை நம்ம போட்டோம்னா நமக்கு வந்து ஹைட்டு நம்ம ஆறு எதிரியும் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். காமனாக இருக்கிற கேன்சல் பண்ணிட்டு மீதி ரிமைனிங் என்ன இருக்கோ அதை வச்சு நம்ம ஆன்சர் பண்ணிடலாம், கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி சிம்பிள் கொஸ்டின்ஸாக இருக்கும். நம்ம இன்சூரன்ஸில் வந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின்ஸ் இருக்கும். இதுலேயே வந்து ஒரு கொஸ்டின் ஒரு 2 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ நமக்கு வந்து ஒரு 10 to 15 கொஸ்டின் வந்து சப்ஜெக்ட் மேத்தமெட்டிக்ஸ்
மேத்தமெட்டிக்ஸ் வந்து கேட்கலாம். அது 6th to 10th புக்குக்கு பின்னாடி இருக்குது. அது 9th 10th புக்குக்கு பின்னாடி இருக்க கடைசி எக்ஸசைஸ் கூட 1 வேர்டு தான். அந்த 1 வேர்டில் இருக்கிறத வந்து கொஞ்சம் தெளிவாக நீங்கள் படிச்சுட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 5 to 10 கொஸ்டின். ஏன்னா நம்ம வந்து படிச்சுட்டு போகிற கொஸ்டின் நம்ம வரவே கஷ்டம். படிச்சுட்டு போனோம்னா டக்குன்னு ஆன்சர் பண்ணிட்டு அடுத்த கொஸ்டினுக்கு போயிடலாம். ஏன்னா டைம் மேனேஜ்மெண்ட்ஸ் வந்து எக்ஸாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணால் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து ஒவ்வொரு கொஸ்டினை நம்ம வந்து கொஞ்சம் கரெக்டாக ஆன்சர் பண்ணலாம். இல்லை அப்படின்னா வந்து கொஸ்டின் போகிற தெரிஞ்ச கொஸ்டின் கூட விட்டுட்டு வர வேண்டியிருக்கும். இந்த மாதிரி சான்ஸ்லாம் நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா கொஸ்டின்ஸ் வந்து நம்ம வந்து கரெக்டாக ஆன்சர் பண்ணால் ஒரு கொஸ்டினை கூட நம்ம வந்து சிம்பிளாக வந்து அட்டன் பண்ணுற அளவுக்கு, அதாவது நம்ம வந்து ஏனோ தானே அட்டன் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம சக்ஸஸ் ஆகும். ஒரு மார்க்கு தான் நம்ம வெற்றியை நிர்ணயிக்கக்கூடிய மார்க். ஸோ அதனால் அந்த ஒரு கொஸ்டினை கூட வந்து கரெக்டாக அதுக்கு வந்து தெளிவாக ஆன்சர் வந்து நம்ம பண்ணுறது மாதிரி தான் இருக்கணும். ஸோ அதுக்கு வந்து நம்ம வந்து கரெக்டாக டைம் மேனேஜ்மெண்ட் முக்கியம். ஒவ்வொரு கொஸ்டினையும் வந்து கரெக்டாக வேகமாக படித்து புரிஞ்சு டக்குன்னு ஆன்சர் பண்ணிட்டு போனால் நம்ம வந்து டைம் வந்து கரெக்டாக இருக்குது. இல்லை அப்படின்னா வந்து கடைசியில் 10 கொஸ்டின் 15 கொஸ்டின் வந்து நமக்கு டைம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்ச கேள்வி கூட கரெக்டாக ஆன்சர் பண்ணால் வேஸ்ட்டாக விட்டுட்டு இருப்போம். வீட்டில் வந்து பார்த்தோம்னா அது வந்து ரொம்ப எளிமையான கொஸ்டினாக இருக்கும். அதுக்கு வந்து நம்ம டைம் இல்லாத காரணம் டைம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் மேக்ஸுக்கு. அதனால் வந்து கொஞ்சம் கரெக்டாக ஃபார்முலாஸ் கொஞ்சம் கரெக்டாக சின்சியராக வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனோம் அப்படின்னா வந்து கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணலாம். ஸோ இப்போ அடுத்த டாபிக் வந்து ட்ரிக்னாமெட்ரி. ட்ரிக்னாமெட்ரி வந்து நமக்கு வந்து முக்கோணவியல், 3 கோணங்கள், முக்கோணம் 3 கோணங்கள், 3 கோணங்களை பற்றி படிப்பது முக்கோணவியல். முக்கோணவியல் அப்படின்னு முக்கோணத்தை பற்றி படிக்கிறது. 3 கோணங்கள், 3 கோணங்களில் கூடுதல் எவ்வளவு இருக்கணும்? ஒரு 180 டிகிரி இருக்கணும். ஒரு முக்கோணத்தின் 3 கோணங்கள் கூடுதல் வந்து 180 டிகிரி. அது வந்து 90 டிகிரி. செங்கோணம் என்பது கரெக்டாக ஸ்ட்ரெயிட் லைனில் உருவாகிறது. செங்கோணம் ஸ்ட்ரெயிட் லைனா கீழே ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், மேலே அதுக்கு நேராக பெர்பெண்டிகுலராக ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், அதுக்கு செங்குத்தாக வருது. கரெக்டாக கீழே ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், அதுக்கு நேராக மேலே ஸ்ட்ரெயிட் லைன் ஒரு போட்டோம் அப்படின்னா வந்து அதாவது எல் வடிவத்தில் எல் அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக எள்ளு மேலே ஒரு கோடு கீழே இருக்கக்கூடாது. 2வது கோணம் தான் வந்து செங்கோணம். அதில் வந்து குறுங்கோணம் அப்படின்னா அந்த 90 டிகிரிக்கு கம்மியாக இருக்குது. 90 டிகிரி கம்மியாக இருந்தால் அதோட கோணம் வந்து குறுங்கோணம். 80 70 குறுங்கோணம். அதே வந்து 90 டிகிரிக்கு மேலே இருக்கிறது விரிகோணம். 100 110 அந்த எல் சேர்ப்பு வந்து கொஞ்சம் அந்த மாதிரி கோணமாக இருந்தால் 90 டிகிரி தான் செங்கோணம், 100 110 அந்த மாதிரி இருந்தால் வந்து விரிகோணம். இதெல்லாம் வந்து கோணங்கள் அப்படின்றத நான் சொல்லியிருக்கேன். நான் இந்த முக்கோணவியலில் வந்து நமக்கு வந்து முக்கோணவியல் விகிதங்கள், முக்கோணத்துக்கு 3 பக்கம் இருக்கும். 3 பக்கத்தோட அளவுகளை நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம். 3 பக்கத்தில் வந்து ஏதாவது 2 முக்கோணத்தோட 2 அளவுகள் தெரிஞ்சால் 3வது அளவு நம்ம கண்டுபிடிக்கலாம். எப்படிப்பட்ட அளவு தான் நம்ம கண்டுபிடிச்சலாம். உயரமாக இருக்கக்கூடிய ரொம்ப உயரமாக இப்போ ஃப்ளைட்டு பறக்கக்கூடிய உயரத்தையும் நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம். அதே மாதிரி வந்து கீழே வந்து நமக்கு வந்து ஒரு தரையில், ஏன்னா ஃப்ளைட்டு எவ்வளவு உண்டான கோணம் கண்டுபிடிக்கலாம். நமக்கு வந்து சாய்வாக இருக்கக்கூடிய உயரத்தையும் நம்ம கண்டுபிடிக்கலாம். சாய்வாக இருக்கக்கூடிய, ஏன்னா நம்ம நேராக இருக்க உயரத்தை வந்து ஸ்கேலில் இருக்கிற மாதிரி சாய்வாக இருக்கக்கூடிய ஒரு இதை வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறோம்? இந்த முக்கோணவியல் விகிதங்கள் வச்சு தான் நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும். சாய்வாக இருக்கக்கூடிய ஒரு உயரத்தை வந்து நம்ம முக்கோணவியல் விகிதங்கள், முக்கோணவியல் விகிதங்கள் வந்து 3 இருக்குது. சைன் தீட்டா, காஸ் தீட்டா, டான் தீட்டா. ஏன்னா ஒரு முக்கோணம் வரைஞ்சிட்டு அந்த முக்கோணத்தில் வந்து கோணம் வரைவோம். கண்டிப்பாக கோணம் வந்து எவ்வளோ டிகிரி அப்படின்னா கோணத்தை வந்து நம்ம காட்டுவோம். இதில் வந்து கோணம் இவ்வளோ டிகிரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோணத்துக்கு எதிரே உள்ளது. ஏன்னா ஒரு 3 கோணங்கள் இருந்தாலும் ஒரு கோணம் வந்து நம்ம காட்டுவோம். ஒரு கோணம், ஏன்னா அந்த கோணத்தில் வந்து ஒரு கோணம் எவ்வளோ டிகிரின்னு காட்டிட்டு அந்த கோணத்துக்கு எதிரே உள்ளது எதிர்பக்கம், அது கீழே உள்ளது அடிப்பக்கம். ஏன்னா வந்து இப்போ சைன் தீட்டா அப்படிங்கிறது வந்து இப்போ ஒரு முக்கோணத்தின் 3 அளவுகள் கொடுத்துருப்பாங்க. சைன் தீட்டா எவ்வளோன்னு கேட்டால் அந்த ஒரு எதிர்பக்கமை கர்ணம் அப்படின்ற ஒரு இதை வச்சு நம்ம வந்து சைன் தீட்டாவோட மதிப்பு அப்படின்றத வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியும். சைன் தீட்டா ஈக்குவல் டு எதிர்பக்கமை கர்ணம், காஸ் தீட்டா ஈக்குவல் டு அடுத்துள்ள பக்கமை கர்ணம், டான் தீட்டா ஈக்குவல் டு எதிர்பக்கமை அடுத்துள்ள பக்கம். இந்த 3 ஃபார்முலா தான். இதை வச்சு தான் அடுத்த ஒரு 3 ரேசியோட விகிதங்கள் வரும். அதாவது ஃபஸ்ட்டு 3மே ஒரு முக்கோணத்தில் வந்து தீட்டாவுக்கு எதிரே உள்ளது எதிர்பக்கம். ஹைட்டு அப்படிங்கிறதுல அதிகமான விசும்பனுடைய ஒரு பகுதி தான் வந்து ஹைப்போட்டனஸ், கர்ணம்னு சொல்லுவாங்க. ஸோ முக்கோணத்தில் வந்து எந்த பகுதியோட நீளம் அதிகமாக இருக்கோ அதான் வந்து நமக்கு ஏபிபிசிசிஏ அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஏபிபிசிசிஏ அது வந்து எந்த பகுதியோட நீளம் அதிகமாக இருக்கோ அது வந்து கர்ணம், ஹைப்போட்டனஸ். ஒரு முக்கோணத்தின் சைன் தீட்டா ஈக்குவல் டு எதிர்பக்கமை கர்ணம், காஸ் தீட்டா ஈக்குவல் டு அடுத்துள்ள பக்கமை கர்ணம், டான் தீட்டா ஈக்குவல் டு எதிர்பக்கமை அடுத்துள்ள பக்கம்,
tan theta எப்படி பண்ணால் sin theta cos theta டிவைட் பண்ண வகுத்தா கிடைக்கிறது tan theta. சைனையும் காசையும் வகுத்தோம்னா கிடைக்கும் tan theta ஈக்குவல் டு sin theta cos theta அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ இப்போ வந்து நமக்கு வந்து இதோட தொடர்புடைய இன்னொரு 3 விகிதங்கள் கொசிக்கன் வந்து sin thetaவோட தலைகீழ் கொசிக்கன் theta ஈக்குவல் டு 1/sin theta. கொசிக்கன் theta கண்டுபிடிக்கணும் sin theta கண்டுபிடிச்சு அதை ரெசிப்ரோக்கலாக தலைகீழ் எழுதுனா வந்து கொசிக்கன் theta ஈக்குவல் டு 1/sin theta. அதே மாதிரி secant theta ஈக்குவல் டு 1/cos theta. secant theta ஈக்குவல் டு 1/cos theta. cot theta ஈக்குவல் டு tan theta. cot theta ஈக்குவல் டு tan theta. இந்த 3 thetaவோட தொடர்புடைய sin கொசிக்கனுக்கு தொடர்புடையது. அதே மாதிரி வந்து சீக்கன் வந்து காசுக்கு தொடர்புடையது, காசு வந்து சீக்கனுக்கு தொடர்புடையது, டேன் வந்து காட்டுக்கு தொடர்புடையது. ஒன்று ரெசிப்ரோக்கல். ஸோ இதை வந்து நம்ம வந்து கேட்கலாம். கொசிக்கன் theta அப்படின்னா sin theta கண்டுபிடிச்சது ரெசிப்ரோக்கலாக போடுறதா. கொசிக்கன் theta சீக்கன் theta 1/cos theta. cos theta தலையில் போடுது. cot theta 1/tan theta. tan theta கண்டுபிடிச்சா தலையில் போடுது. ஸோ இது வந்து முத்தொழுமைகள் ஒரு 2-3 ஃபார்முலாஸ் இருக்குது. அந்த ஃபார்முலாவையும் நமக்கு டைரெக்டாக கொடுத்து இதுக்கு ஆன்சர் என்னன்னா கேட்டிருக்காங்க. அதெல்லாம் நம்ம வந்து சிம்பிளான ஃபார்முலா நம்ம தெரியாமல் நம்ம இருப்போம். அதனால் வந்து சின்ன சிம்பிளான முற்றோர்கள் வந்து sin square theta plus cos square theta ஈக்குவல் டு 1. sin square theta plus cos square theta. இப்போ sin square 45 plus cos square 45 ஈக்குவல் டு எவ்வளோன்னு கேட்பாங்க. theta வந்து ஈக்குவலாக இருந்தால் மதிப்பு 1. sin square theta plus cos square theta ஈக்குவல் டு 1. sin square 30 degree plus cos square 30 degree ஈக்குவல் டு கால்குலேட் பண்ணவே தேவையில்லை. theta ஈக்குவலாக இருந்தால் 1. இதுதான் வந்து முற்றொருமைகள். நமக்கு வந்து ஃபார்முலா மாதிரி sin square theta plus cos square theta ஈக்குவல் டு 1. அதே மாதிரி secant square theta minus tan square theta ஈக்குவல் டு 1. secant square theta minus tan square theta ஈக்குவல் டு 1. அதே மாதிரி cosecant square theta minus cot square theta ஈக்குவல் டு 1. cosecant square theta minus cot square theta ஈக்குவல் டு 1. இந்த 3 ஃபார்முலா வச்சதே வந்து நம்ம sin square theta ஈக்குவல் டு sin square theta plus cos square theta sin square theta வந்து cos square அப்படி கொண்டு போனால் ஈக்குவல் டு sin square theta ஈக்குவல் டு 1 - cos square theta. இப்படி நம்ம கண்டுபிடிச்சு நம்ம trigonometry பொறுத்தவரை எல்லாமே ஃபார்முலா தான். அந்த ஃபார்முலா வந்து நம்ம கண்டிப்பாக வந்து தெரிஞ்சுக்கணும். ஏன்னா வந்து முற்றொருமைகள் அப்படின்ற ஃபார்முலா மாதிரி அந்த இதை வந்து மதிப்பு கண்டுபிடிப்போம். இப்போ sin theta வந்து cos thetaவுக்கு tan thetaவுக்கு வந்து நம்ம மதிப்பு எப்படி உண்டாகும் அப்படிங்கிறது ஒரு வட்டம். அந்த வட்டத்தில் வந்து பாதி அரைவட்டத்தில் தான் நமக்கு வந்து ஒரு பாகைமானி அரைவட்டத்தில் தான் நமக்கு வந்து அந்த தீட்டாவோட மதிப்பு நம்ம வந்து 90 டிகிரி வந்து அப்படியே வந்து 100 டிகிரி. அதில் தான் வந்து நம்ம வந்து இப்போ ஒரு வட்டத்தை வந்து 4 கால் பகுதியாக பிரித்து ஒவ்வொரு கால் பகுதியில் வந்து என்னென்ன அப்படின்றது வந்து நம்ம சைன் காஸ் டேனுக்கு மதிப்பு, சைன் தீட்டாவுக்கு மதிப்பு எப்படி கண்டுபிடிக்கிறது, காஸ் தீட்டாவுக்கு மதிப்பு அது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிலாம் வந்து புக்கில் வந்து நம்ம தெளிவாக இருக்கும். ஒரு நாளைக்கு அதை கரெக்டாக சொல்லுவோம். இப்போ வந்து டைரெக்டாக வந்து அந்த சைன் தீட்டாவுக்கும் காஸ் தீட்டாவுக்கும் ஒவ்வொன்றையும் மதிப்பு எவ்வளோ வரும். சைன் தீட்டா சைன் 0 டிகிரிக்கு சைன் தீட்டாவில் 0 டிகிரிக்கு எவ்வளோ, சைன் 30 டிகிரிக்கு எவ்வளோ மதிப்பு, சைன் 45 டிகிரிக்கு எவ்வளோ மதிப்பு, சைன் 60 டிகிரிக்கு எவ்வளோ மதிப்பு, சைன் 90 டிகிரிக்கு மதிப்பு எவ்வளோ அப்படின்றது இந்த சைன் காஸ்ட் அந்த மூணுக்குமே அந்த மதிப்புகளும் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அதை வச்சு ஒரு கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. இப்போ சைன் 0னா 0, சைன் 0 வந்து 0, சைன் 30னா 1/2 மதிப்பு வந்து 1/2, சைன் 45னா 1/2, சைன் 60னா 3/2, சைன் 90னா 1, சைன் 90 டிகிரி மதிப்பு 1. அது காஸ் தீட்டாவுக்கு வந்து மதிப்பு இந்த சைன் தீட்டா வந்து அப்படியே வந்து ரிவர்ஸ் தான் காஸ் தீட்டாவோட மதிப்பு. காஸ் 0 1, காஸ் 30 ஈக்குவல் டு 3/2, காஸ் 45 ஈக்குவல் டு 1/2, காஸ் 60 ஈக்குவல் டு 1/2, காஸ் 90 0. இப்போ டேன் தீட்டாவுக்கு வந்து அப்படியே வந்து நம்ம வந்து சைன் தீட்டாவையும் காஸ் தீட்டாவை டிவைட் பண்ணால் நமக்கு வந்து டேன் தீட்டாவோட மதிப்பு வரும். டேன் 0 0, டேன் 30 வந்து 1/3, டேன் 45 வந்து 1, டேன் 60 3, டேன் 90 வந்து இன்ஃபினிட்டி. இந்த மதிப்பு தெரிஞ்சுக்கிட்டா அப்படின்னா அவங்க எப்படி கேட்பாங்கன்னா சைன் ஸ்கொயர் ப்ளஸ் சைன் ஸ்கொயர் 45 ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் 30 ஈக்குவல் டு டேஷ் கொடுப்பாங்க. சைன் ஸ்கொயர் 45 சைன் 30 டிகிரி ப்ளஸ் காஸ் 45 டிகிரி ஈக்குவல் டு எவ்வளோன்னு கேட்பாங்க. சைன் 30 டிகிரி மதிப்பு காஸ் 45 டிகிரி மதிப்பு போட்டு கூட்டி போட்டால் நமக்கு ஆன்சர் வரும். இந்த மாதிரி ஒரு கொஸ்டின்ஸ் வந்து நம்ம கேட்பாங்க. நமக்கு வந்து trigonometry பொறுத்தவரை டைரக்ட் அதாவது உத்தரவையில் வந்து ஒரு கொஸ்டின்ஸ் ஜஸ்ட்டு அதே மாதிரி வந்து இந்த தீட்டாவோட வேல்யூ வச்சு ஒரு கொஸ்டின் ப்ளஸ் அதை வச்சு தான் வந்து இப்போ வந்து உயரமான இடத்த வந்து உயரம் இப்போ காற்றாடி பறக்குது, காற்றாடி வந்து எவ்வளோ உயரத்தில் பறக்குது அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ணுறதுக்கு கீழே ஒரு அளவையோ ஒரு டிகிரியை அளவையும் கொடுத்துருவாங்க. அதை வச்சு நம்ம மேலே காற்றாடினா பட்டம் பறக்கிற அளவு ப்ளஸ் வந்து ஃப்ளைட்டு பறக்கிற அளவு, அது ஒரு கலங்கரை விளக்கம் ஒன்று இருக்குது.
அது வந்து இடப்பக்கம் ஒரு கப்பல் இருக்குது, வலப்பக்கம் ஒரு கப்பல் இருக்குது. ரெண்டு கப்பலுக்கு இடைப்பட்ட தொலைவு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம இந்த டெக்னாலஜி தான் யூஸ் பண்ணுவோம். ஒரு கப்பல் கடலில் வந்து ஒரு கடற்கரை விளக்கத்துக்கு இடப்பக்கம் ஒரு கப்பல் இருக்குது, வலப்பக்கம் ஒரு கப்பல் இருக்குது. அதுக்கு டிஸ்டன்ஸ் நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அது உண்டாகக்கூடிய கோணம், ஏற்ற கோணம் இறக்க கோணம். அந்த ஏற்ற கோணம் இறக்க கோணம் கொடுத்துருப்பாங்க. அதை வச்சு நம்ம வந்து அதை நம்ம இந்த டீடாஸ் யூஸ் பண்ணி நம்ம அதோட உயரம் கண்டுபிடிக்கலாம், எந்த நம்ம வந்து இடைப்பட்ட தூரம் கண்டுபிடிக்கலாம். இதுதான் வந்து டிக்னாமெட்ரி எதுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னா வந்து இந்த எவ்வளவு சாய்வான உயரமையும் கண்டுபிடிக்கலாம், அதே மாதிரி எவ்வளவு நேரான உயரத்தையும் கண்டுபிடிக்கலாம், இடைப்பட்ட தொலைவு அந்த மேலிருந்து கீழே இடைப்பட்ட தொலைவை நம்ம கண்டுபிடிக்கலாம். ஏதாவது டிக்னாமெட்ரி பற்றி நான் அடுத்தடுத்து கொஞ்சம் வந்து சொல்லுவோம். ஏன்னா இப்போதைக்கு வந்தது போதும். அடுத்து டிக்னாமெட்ரி மேக்ஸ் நடத்தும் போது வந்து அது இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ் வந்து அதை வந்து எப்படி சிம்பிளிஃபை பண்ணுறது, அது எப்படி வேலை அப்படிங்கிறத அடுத்தது சொல்லுவேன். இப்போ அடுத்து வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்றது வந்து நம்ம வந்து புள்ளியியல் வந்து நமக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து சராசரி, அதில் வந்து சராசரி, இடைநிலை, முகடு அப்படின்ற ஒரு டாபிக் சிம்பிளாக இருக்கும். சராசரினா கூட்டு சராசரி அப்படின்றது இருக்கும். அந்த கூட்டு சராசரி ரெண்டுமே ஒரே வார்த்தை தான். அது வந்து சிம்பிளாக வந்து ஒரு 10 நம்பர் கொடுத்து 20, 30, 40, 50, 60 அப்படின்னு 10 நம்பர் கொடுத்து சராசரி என்னன்னு கேட்பாங்க. சராசரி கண்டுபிடிக்கணும்னா சிக்மா x/n எல்லா நம்பரையும் கூட்டி எத்தனை நம்பர் இருக்காத வகுத்தோம்னா சராசரி கிடைச்சிடும். இப்போ சராசரி அப்படின்னா நம்பர் கொடுத்துருப்பாங்க, அந்த நம்பரை கூட கூட்டி எத்தனை நம்பர் இருக்கு அதாவது வளர்த்தோம்னா சராசரி கண்டுபிடிச்சோம். அதே மாதிரி வந்து இடைவெளி கொடுத்து அதையும் சராசரி கண்டுபிடிச்சிருவாங்க. இடைவெளியில் இருக்கக்கூடிய மிட் பாயிண்ட் பூரா அது வந்து சிக்மா f(x) அது வந்து நம்ம வந்து இடைவெளி ப்ளஸ் எக்ஸ் அது வந்து நம்ம வந்து இன்னும் தெளிவாக பாடம் நடத்தணும் சொல்லுவோம். இப்போ வந்து சிம்பிளாக சராசரி என்னன்னு எத்தனை நம்பரை கொடுத்துருக்காங்களோ அந்த நம்பரை கூட்டி எல்லா நம்பரையும் கூட்டி எத்தனை நம்பர் கொடுத்தா அதாவது வகுக்கிறது சராசரி. அடுத்து இடைநிலை அப்படின்றது வந்து இப்போ சப்போஸ் வந்து இடைநிலை காரணம்னா நடுமை இருக்குது. இப்போ நம்ம நம்பர் வரிசையாக கொடுத்துருப்பாங்க 10, 20, 30, 40, 50, 60 நம்பர் கொடுத்துருப்பாங்க. அது இடைநிலைன்னு கேட்பாங்க. இப்போ ஒற்றைப்படையில் நம்பர் கொடுத்துருந்தாங்கன்னா ஃபஸ்ட்டு கொடுத்துறது வந்து 7 வரிசையில் எழுதிடணும். 7 வரிசையில் எழுதிட்டு கரெக்டாக இப்போ 9 நம்பர் கொடுத்துருக்காங்க. அப்போ நான் எங்களுக்கு ஒரு 4 நம்பர் விட்டுருக்கோம், இடப்பக்கம் ஒரு 4 நம்பர், வலப்பக்கம் ஒரு 4 நம்பர் விட்டுட்டு நடுமை என்ன இருக்கோ அதான் இடைநிலை அப்படின்றது சாதாரண வந்து நடுமை இருக்கிற இடைநிலை. இப்போ வந்து மொத்தம் எத்தனை நம்பர் கொடுத்துருக்காங்க பார்க்கணும். ஒற்றைப்படை என்ன கொடுத்துருந்தாங்கன்னா 7 வரிசையில் எழுதிட்டு இங்கிட்ட இப்போ 7 நம்பர் கொடுத்தா இங்கிட்ட ஒரு 3 நம்பர் விட்டுட்டு இடப்பக்கம் ஒரு வலப்பக்கம் ஒரு 3 நம்பர் விட்டு நடுமை இருக்கிறதா வந்து நமக்கு வந்து இடைநிலை. இதை இரட்டைப்படையில் கொடுத்துருக்காங்க. இப்போ 10 நம்பர் கொடுத்துருக்காங்க. அதுக்கு எப்படி இடைநிலை கண்டுபிடிக்கலாம் அப்படியே 7 வரிசையில் எழுதிட்டு இங்கிட்ட நடுமை இருக்க நம்பர், இங்கிட்ட நடுமை இருக்க நம்பர், 5ஆவது நம்பர் 6வது நம்பர், அது 2 எடுத்து கூட்டி 2ஆல் வகுத்தோம்னா நமக்கு இடைநிலை வந்துடும். ஏன்னா 2 நம்பரை எடுத்து கூட்டி எது நடுவில் இருக்கோ அந்த 2 நம்பரை எடுத்து கூட்டி 2ஆல் வகுத்தோம்னா நமக்கு இடைநிலை வந்துடும். அதே மாதிரி அடுத்து முகடு என்பது என்ன அப்படின்னா வந்து இப்போ ஒரு நம்பர் தான் கொடுத்துருப்பா. இதுல 10, 20, 30, 40 அப்படின்னு நம்பர்ல வந்து எந்த நம்பர் அடுத்த முறை கொடுத்துருக்காங்க ஒரு நம்பர்ல வந்து வரிசையாக கொடுத்துருப்பாங்க. 10 நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த 10 நம்பர் வந்து எந்த நம்பர் அதிக முறை வந்து அதான் முகடு. சராசரி, இடைநிலை, முகடு. வீச்சு கெழு. வீச்சு அப்படின்றது வந்து மீப்பர் மதிப்பு மைனஸ் வீச்சு மதிப்பு. அந்த கொடுத்துருக்க எவ்வளவு வந்து வீச்சுக்கு வந்து நம்பராக கொடுத்துருப்பாங்க. ஒரு 10 நம்பர் ஒரு 8 நம்பர் கொடுத்துருப்பாங்க. அது மிகப்பெரிய மதிப்பு எதுன்னு பார்க்கணும். அதுல இருந்து மிகச்சிறிய மதிப்பு கழிக்கணும். அதான் வீச்சு காலம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஒரு நம்பராக ஒரு 10 நம்பர் கொடுத்துட்டு வீச்சு என்னன்னு கேட்பாங்க. மீப்பர் மதிப்பு மைனஸ் வீச்சு மதிப்பு. மிகப்பெரிய மதிப்பு வந்து மிகச்சிறிய மதிப்பு வச்சாலும் நமக்கு வீச்சு கெழு. மீப்பெரு மதிப்புனா லார்ஜஸ்ட் வேல்யூ, வீச்சு மதிப்புனா எஸ் ஸ்மாலஸ்ட் வேல்யூ, வீச்சுனா ரேஞ்ச் R = L-S, L-லேருந்து S கிடைக்கும். வீச்சு கெழு கேட்பாங்க. L-S/L+S, L-S பை மீப்பர் மதிப்பு வந்து வீச்சு மதிப்பு கழிச்சு கீழே வந்து மீப்பர் மதிப்பு வீச்சு மதிப்பு கூட்டி எழுதும். L-S/L+S இதோட ரிலேட்டடா வீச்சு கொடுத்துருவாங்க. மீப்பர் மதிப்பு கேட்பாங்க. வீச்சு மதிப்பு மீப்பர் ரேஞ்ச் கொடுத்துருவாங்க. வீச்சு கொடுத்துருவாங்க. மீப்பர் மதிப்பு கொடுத்துருவாங்க. வீச்சு மதிப்பு கேட்பாங்க. அதுக்கு நம்ம ஈஸியான ஒரு ஃபார்முலா இருக்கு. அதையும் வந்து இந்த R = L-S அந்த ஃபார்முலாவே கண்டுபிடிச்சிடலாம். R = L-S. S கிட்ட இருந்து R L-R. S மீச்சு மதிப்பு கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி L கண்டுபிடிங்கன்னா மைனஸ் R+S, L = R+S. அந்த R = L-S வச்சு அந்த ஃபார்முலா வச்சுட்டு எது கேட்கணும் அந்த ஈக்குவல் இந்த சைடு கொண்டு வந்து நம்ம கண்டுபிடிச்சோம். வீச்சு மீப்பர் மதிப்பு வீச்சு மதிப்பு வீச்சு
ஸ்கேலு இதெல்லாம் நம்ம வந்து கண்டிப்பாக கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு அடுத்துதான் நமக்கு வந்து திட்ட விளக்கம் இலக்க வர்க்க சராசரி. திட்ட விளக்கம் அப்படின்றது அதுக்கு வந்து ஒரு ஃபார்முலா எக்ஸ் பார் கண்டுபிடிச்சிருந்தா அதுக்கு வந்து ஒரு திட்ட விளக்கம் ரூட் ஆஃப் சிக்மா டி ஸ்கொயர் பை என். ரூட் ஆஃப் இலக்க வர்க்க சராசரி அப்படின்னா சிக்மா டி ஸ்கொயர் பை என். சிக்மா டி அது வந்து டி கண்டுபிடிக்கணும் பை என். டி கண்டுபிடிக்கிறதுக்கு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் கண்டுபிடிக்கணும். அதான் கணக்கு நடக்கும்போது சொல்லுவோம். ஸோ திட்ட விளக்கம் இலக்க வர்க்க சராசரி. திட்ட விளக்கம் அப்படின்னா ரூட் ஆஃப் சிக்மா டி ஸ்கொயர் பை என். இலக்க வர்க்க சராசரி அப்படின்னா வந்து வெறும் சிக்மா டி ஸ்கொயர் பை என். இப்போ வந்து அவங்க வந்து திட்ட விளக்கம் கொடுத்து இலக்க வர்க்க சராசரி கேட்பாங்க. திட்ட விளக்கம் வந்து 25, இலக்க வர்க்க சராசரி வாங்க கேட்டால் அதை அப்படியே ஸ்கொயர் ரூட் பண்ணிடணும். இப்போ திட்ட விளக்கம் 25 அப்படின்னா விலக்க வர்க்க சராசரி அந்த திட்ட விளக்கத்தை ஸ்கொயர் ரூட் பண்ணால் 5. இப்படிலாம் சிம்பிளான ஒரு கொஸ்டின் இருக்கும். அதே மாதிரி விலக்க வர்க்க சராசரி கொடுத்துட்டு திட்ட விளக்கம் கேட்பாங்க. விலக்க வர்க்க சராசரி 5, விலக்க வர்க்க சராசரி 25, திட்ட விளக்கம் சாரி விலக்க வர்க்க சராசரி 25 கொடுக்குறாங்க. திட்ட விளக்கம் அப்படின்னா அதைத்தான் நம்ம ஸ்கொயர் ரூட் பண்ணுவோம். விலக்க வர்க்க சராசரி 25 கொடுத்தாங்க. திட்ட விளக்கம் கேட்டால் திட்ட விளக்கம் கொண்டு அந்த சிக்மா டி ஸ்கொயர் பை எண்ணுக்கு வந்து ரூட் கண்டுபிடிக்கணும். ரூட் கண்டுபிடிச்சா ரூட் 25 மதிப்பு 5. இப்போ திட்ட விளக்கம் கொடுத்து விலக்க வர்க்க சராசரினா அப்படியே ஸ்கொயர் பண்ணணும். விலக்க வர்க்க சராசரி கொடுத்து திட்ட விளக்கம் கேட்டாங்கன்னா அப்படியே ஸ்கொயர் ரூட் பண்ணணும். இதுலேருந்து நம்ம கண்டிப்பாக வந்து ஒரு கொஸ்டின்ஸ் இருக்கும். திட்ட விளக்கத்தில் வந்து ஒவ்வொரு நம்பரையும் கூட்டுனா அந்த திட்ட விளக்கத்தின் மதிப்பு மாறாது. அதே மாதிரி கூட்டுனாலும் கழித்தாலும் அந்த இப்போ திட்ட விளக்கத்தின் ஒரு 10 மதிப்பு திட்ட விளக்கத்தின் 5 அதில் ஒவ்வொன்றையும் வந்து ஒவ்வொரு மதிப்போட 5 கூட்டுறோம் அதை 5 கழிக்கிறோம் அப்படின்னா புதிய திட்ட விளக்கத்தின் மதிப்புன்னு கேட்பாங்க. புதிய திட்ட விளக்கத்தின் மதிப்பும் கூட்டுனாலும் கழிச்சாலும் மதிப்பு மாறாது. அதே திட்ட விளக்கம் தான் வரும். ஆனால் பெருக்குனாதான் ஒரு திட்ட விளக்கம் இப்போ வந்து 10 எண்களுக்கு திட்ட விளக்கம் 10ன்னு கொடுத்துட்டாங்க. ஒவ்வொரு மதிப்பையும் 5ஆல் பெருக்கும் போது புதிய திட்ட விளக்கம் காணுங்க. அப்படின்னா அந்த திட்ட விளக்கம் மதிப்பு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, எந்த நம்பரால் பெருக்கிறாரோ அந்த நம்பரையே அந்த திட்ட விளக்கத்தையும் பெருக்க நமக்கு கிடைச்சிடும் ஆன்சர். இப்போ திட்ட விளக்கம் 10 அப்படின்னா 5ஆல் பெருக்கா அந்த 5ஆல் 10 50. புதிய திட்ட விளக்கம்